இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தங்கம் கடத்தல் விவகாரம் தான் இப்போ பெருசாக பேசப்படுது. பலத்த பாதுகாப்போடு இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையத்தில் பயணிகளையும் சோதிப்பாங்க, அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளையும் சோதிப்பாங்க. அப்படி இருந்தும் இவ்வளோ தங்கம் கிலோ கணக்கில் எப்படி கடத்தப்பட்டது அப்படின்லாம் கேள்வி எழுதுது. இதில் பல பேரை விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் பாஜக பிரமுகர் ஒருவர் முக்கிய புள்ளியாக இருக்கிறார். அவருக்கு பாஜக மாநில தலைவருக்கு தெரியும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதற்கு பாஜக மாநில தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கெடுத்தாலும் என்ன சேர்த்து விட்றாங்க, தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் என்ன சேர்த்து விட்றாங்க, இதே வேலையாக போச்சு அப்படிங்கிறார். இதுல எது நடந்தாலும் அவரை சேர்க்கல, அது நடக்கிறதுனால அவர்களுக்கு தொடர்பும் இருக்கிறதுனால தான் சேர்க்கிறோம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா சாதாரண விவகாரம் இல்லை, இது முக்கியமான விஷயமாக இது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக நான் பாக்குறேன். ஏன்னா சென்னை விமான நிலையம், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை விமான நிலையம் என்பது, அதுவும் கஸ்டம்ஸ் பகுதி இருக்குல்ல, அது மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி. நம்ம வெளிநாடுகளில் இருந்து வரும் பொழுது ஒரு 4-5 பவுன் தங்க சங்கிலி நம்ம போட்டுக்கிட்டு வந்தாலே அதை செக் பண்ணுவாங்க. ஏற்கனவே இருந்துச்சா, எங்க இருந்து வாங்குனீங்க, அதுக்கு பில் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணுவாங்க. புது சங்கிலியாவோ புது ஏதாவது நகைகளை எடுத்துக்கிட்டு வந்தோம்னாலோ செக் பண்ணுவாங்க. ஆனால் இது கிலோ கணக்குல கடத்தல் நடைபெற்று இருக்கு. எப்படி கடத்தல் நடைபெற்று இருக்கு? இப்ப சமீபத்துல ஒரு திரைப்படத்துல கூட பார்த்தேன். ஒரு அயன் ஒரு திரைப்படம் வந்துச்சு, சூர்யா நடித்த படத்துல. அந்த கழிவறையில கொண்டு போய் அந்த நகையை போட்டு போயிடுவார். போட்டு போன பிறகு அது கழிவறை வழியா வெளியில இன்னொருத்தர் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கடத்தல் நடைபெறும். இந்த மாதிரி ஒரு கடத்தல் நடைமுறைய இவங்க அதுல பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, வெளிநாடுகளில் இருந்து வரும்பொழுது நேரடியாக சென்னை விமான நிலையத்துக்கோ அல்லது வேற ஏதாவது விமான நிலையத்துக்கோ வந்தால் சுங்க இது நடைமுறைகள் இருக்கும். கஸ்டம்ஸ் அவங்க செக் பண்ணுவாங்க. ஆனால் டிரான்சிட் பிளைட், நீங்க துபாயில இருந்து நம்ம சென்னை வழியாக அல்லது வேற ஏதாவது சென்னை வழியாக இலங்கையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது இலங்கையிலிருந்து சென்னை வழியாக வேறு நாட்டுக்கு செல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, டிரான்சிட் அந்த பிளைட்ல இருக்கிறவங்கள அங்க உள்ளேயே இருந்து அந்த வேற பிளைட்டுக்கு மாறிடுவாங்க. மாறும் பொழுது அவர்களுக்கு அந்த சுங்க சோதனை இருக்காது, கஸ்டம்ஸ் சோதனை இருக்காது. இதைத்தான் பயன்படுத்தி இவர்கள் இந்த கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுல எப்படி சந்தேகம் வந்தது அப்படின்னு சொன்னா, சபீர் அலி என்று ஒருத்தர், அவரு சென்னை விமான நிலையத்துல கிஃப்ட் ஷாப் வச்சிருக்காரு. கிஃப்ட் ஷாப் வச்சுக்கிட்டு அவரு, அது ஆக்சுவலா கிஃப்ட் ஷாப்புக்கெல்லாம் 2-3 பேர் தான் உங்களுக்கு ஸ்டாஃப் இருப்பாங்க. சென்னை விமான நிலையத்துக்கு கிஃப்ட் ஷாப் என்றால் 2-3 பேர், ஏன்னா ஷிஃப்டாக கூட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 2-3 பேர் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 9 பேர் அந்த இதுல ஸ்டாஃப் இருக்காங்க. அந்த 9 பேருக்கும் விமான நிலைய பாஸ் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, சபீர் அலிக்கும் இதற்கும் தொடர்பு என்ன இப்ப நடந்தது, எப்படி பிடித்தார்கள் என்று சொன்னால், சமீபத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஒரு சுங்க அதிகாரி ஒருவர் மேல் சந்தேகம் செக் பண்ணும் பொழுது அவரிடம் இருந்து 1.5 கிலோ நகை பிடிபட்டிருக்கு, தங்கம் பிடிபட்டிருக்கு. எப்படி அவர் வந்திருந்தார் என்று சொன்னால், துபாயிலிருந்து இலங்கை செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் இருந்திருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது பிடிபட்டிருக்கிறது. அது கூட எப்படி பிடிபட்டிருக்கிறது, அவர் கழிவறைக்கு செல்லும் போது பிடிபட்டிருக்கிறது. கழிவறைக்கு அவர் என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்று சொன்னால், இவர்கள் வெளிநாடுகளில் இருந்து தங்கத்தை கடத்திட்டு வர்றது, கழிவறைக்கு சென்று அந்த தங்கத்தை அவர் வைத்து விட்டு போய்விடுவார். இந்த கிஃப்ட் ஷாப்ல உள்ள ஒரு நபர் அங்கு சென்று அந்த கழிவறையிலிருந்து அந்த தங்கத்தை மறைத்து எடுத்து கிஃப்ட் ஷாப்பில் வைத்து அதன் மூலமாக கடத்தி வெளியே கொண்டு வருவது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த பாஸ் வைத்திருப்பவர்களை சுங்க சோதனை செய்வதில்லை. எப்பயும் அவங்க வேறொரு கேட் வழியா தான் வெளில வருவாங்க ஸ்டாஃப் எல்லாம். அதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இந்த 2 மாதங்களில் மட்டும் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டதாக செய்தி வெளிவருகிறது. இதில் சபீர் அலியை விசாரிக்கும் பொழுது அவர் யார் மூலமாக இந்த கடையை எடுத்தார் என்று கேட்டால், ஒரு தமிழக பாஜக பிரமுகர், அதாவது பிருத்திவி என்ற ஒரு பாஜக பிரமுகர் மூலமாக அவர் அந்த கடையை எடுத்திருக்கிறார். பிருத்திவி யார் என்று சொன்னால், கேரளாவில் ஒரு தொலைக்காட்சி, பாஜக ஆதரவு தொலைக்காட்சியை நடத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, பாஜக யுவ மோர்ச்சாவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். சரி, அதுதான் அது மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர் கடை எடுத்து கொடுத்திருக்கலாம், அவருக்கு கூட தெரியாது என்று சொல்லலாம். இல்லை, அவர் முக்கியமாக இவரோடு தொடர்பு கொண்டு எல்லா விஷயங்களையும் செய்ததெல்லாம் இவர்களுக்கு இது சாதாரணமா விமான நிலையத்துல ஒரு கடை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அது விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்திலிருந்து அவர்களுக்கு ஒப்புதல் கிடைக்க வேண்டும். அது விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் என்பது நமக்கே தெரியும், மத்திய அரசின் கீழ் வருவது. அதில் சிபாரிசு செய்து அதனை எடுத்து இவர் லீஸுக்கு கொடுத்திருக்காரு.
கடையை பிருத்திவி எடுத்து லீஸுக்கு கொடுத்திருக்காரு, இவரிடம் கொடுத்திருக்கிறார். இவர் சபீர் அலியை முன்னிலைப்படுத்தி இந்த கடத்தல் நடைபெற்றிருக்கிறது. இன்னொன்று, பிருத்திவிக்கும் அல்லது பிருத்திவிக்கும் பாஜகவிற்கும் நீங்கள் எப்படி சம்பந்தப்படுத்தலாம் என்று கூட கேட்கலாம். அதான் இப்ப எல்லாரும் கேக்குறாங்க. இப்ப அந்த பிருத்திவியே அவர் கடை எடுக்கிறாரு, அவர் இன்னொருத்தருக்கு லீஸுக்கு தானே விடுறாரு. நீங்களா கற்பனை பண்ணி அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. அதோட இல்ல, மாநில தலைவரையும் அதுல சேர்க்கிறாங்க. ஒரு மாநில தலைவருக்கு கீழே எவ்வளவு பேர் கட்சியில இருப்பாங்க, எத்தனோ பேர் இருப்பாங்க, எத்தனோ தொழில் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமா மாநில தலைவருடைய சேர்க்கிறது அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்க கேட்கறது நியாயம்தான். ஆனா அதுல எதை நாங்க பாயிண்ட் அவுட் பண்றோம்னா, நீங்க ட்விட்டர், அதாவது எக்ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்ற ட்விட்டர்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். ஆனா நான் உங்களை ஃபாலோ பண்ணேன்னா உங்களை தெரியாமல் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நீங்க என்ன தெரியாம ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இது சாதாரண நபர்களுக்கே உள்ள சாதாரணமாக இருக்கின்ற ஒரு நண்பர்களுக்குள்ளேயே இந்த நடைமுறை தான் உண்டு. தெரியாத ஆட்களை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா ஒரு பிரதமர் மோடி பிருத்திவியை ஃபாலோ பண்றாரு. சரி, நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர், அவர் ஃபாலோ பண்றாரு. சரி, ஃபாலோ பண்றாரு. தமிழக பாஜக தலைவர் ஃபாலோ பண்றாரு. இவர்கள் எல்லாம் அது மாதிரி லீஸுக்கு ஒரு கடையை விடுறோம் அப்படின்னு சொன்னா யாரும் தெரியாத ஆட்களுக்கு ஒருவருக்கு லீஸுக்கு விட மாட்டாங்க. அந்த இடத்துல, அதுவும் செக்யூர்டு உள்ள ஒரு ஏரியால உள்ள ஒரு கடையை எடுத்து தெரியாமல் கொடுக்க மாட்டார்கள். ஏன் இதுவரை விசாரிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுது. நீங்க பிருத்திவியே ஏன் விசாரிக்கல? நீங்க இந்த எல்லாவற்றுக்கும் வருகின்ற இடி, இன்கம் டாக்ஸ் போன்றவை ஏன் இதுல இறங்கல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏற்கனவே இதே மாதிரிதான் ஆருத்ரா கோல்டு விஷயத்த நம்ம பார்த்தோம். ஆருத்ரா கோல்டுல அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி 2400 கோடி ரூபாய் மோசடி செய்தவர்கள் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பாஜக இருந்துச்சு. தமிழக பாஜக பிரமுகர்கள் இருந்தாங்க. அதுலயுடைய பேச்சு அடிபட்டது. ஆனால் அதையெல்லாம் மறைத்து விட்டார்கள். நீங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அதுல இயக்குனரா ஹரீஷ்னு இருந்தார். அந்த ஆருத்ரா கோல்டுல இயக்குனராக ஹரீஷ்னு இருந்தார். அவருக்கும் பாஜகவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்று பேசப்பட்ட பொழுது அமர் பிரசாத் ரெட்டி, அவர் தான் ரைட் ஹேண்டா இருக்கிற அமர் பிரசாத் ரெட்டி, நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர் தமிழக பாஜகவினுடைய விளையாட்டுத்துறையுடைய செயலாளராக இருக்காரு, பொறுப்பாளராக இருக்காரு. அவர் உடனே பதில் என்ன சொல்றாருன்னா, எக்ஸலத்துல ஹரீஷ் என்பவர் அந்த இயக்குனராக இல்லை, ஆருத்ரா கோல்டுல இயக்குனராக இல்லை, இந்த மோசடிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இவர் விளக்கம் தந்தார். ஆனால் அதற்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார். ஹரீஷ் இந்த மோசடியில கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவுடன் உடனே இவர் அந்த ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, ஹரீஷுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. தமிழக பாஜக அறிவிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் அந்த ஆருத்ரா கோல்டுல பாத்தீங்கன்னா, அந்த பாஜக நிர்வாகியாக இருந்த ஒரு RK சுரேஷ்னு நடிகர், அவரும் பல நாட்கள் வெளிநாடுகளில் எல்லாம் தலைமறைவாக இருந்தார். அவருமே பாஜக நிர்வாகி தான். தமிழக பாஜகவுடைய கலை பிரிவோ ஏதோ ஒரு பிரிவுல அவர் தலைவராக இருந்தார். இப்படி ஒவ்வொருவரும் இன்னொருவரை பிடித்து விசாரிக்கும் பொழுது அவர் பாஜகவிற்கு டொனேஷன் கொடுத்தேன் நான் இதுல இருந்து அப்படின்னு சொல்லி அவர் நிறைய பேர் பாஜகவிற்கு டொனேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஆருத்ரா கோல்டு மோசடியில சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் அதற்கு டொனேஷன் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி தான் இது ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதுனால இந்த தங்க கடத்தல் விஷயத்திலும் பாஜகவின் தொடர்பு இருப்பதாகவே சந்தேகம் அதிக அளவில் இருக்கிறது. இதை இடி ஏன் மற்றவற்றையெல்லாம் விசாரிக்கும் இடி இதை ஏன் விசாரிக்கல? நீங்க பாஜகவிற்கு டொனேஷன் கூட யார் வேணா கொடுப்பாங்க, நாங்க வாங்கிப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம் கட்சி. ஆனால் நீங்க கடந்த முறை பாத்தீங்கன்னா பிரதமருடைய அந்த நிதி பத்திரங்கள் ஊழல் நடந்துச்சு. பிரதமருடைய PM கேர்ஸ் ஊழல் மாதிரி நிதி பத்திரங்கள், தேர்தல் நிதி பத்திரங்கள் பாஜக வாங்கினுச்சு. அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நிறுவனங்களும், டெண்டர் வாங்கின நிறுவனங்கள் எல்லாம் பாஜக டொனேஷன் கொடுத்திருந்தன. அதே மாதிரி இடி இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் போய் அவர்களை விசாரணை செய்த நிறுவனங்களும் பாஜகவிற்கு டொனேஷன் கொடுத்துச்சு. இப்படி ஒரு வகையில் மிரட்டி, நிறுவனங்களை எல்லாம் மிரட்டி இவர்கள் டொனேஷன் வாங்கினதை அகில இந்திய அளவில் பார்த்தோம். இங்கு தமிழக அளவிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக எப்படி என்று சொன்னால், இது மாதிரி ஒரு முறைகேடான முறையில் சம்பாதிப்பவர்கள், குறுக்கு வழியில் சம்பாதிப்பவர்கள், இவர்களை எல்லாம் இடி இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை வைத்து மிரட்டி இவர்கள் பாஜகவிற்கு அல்லது தனிப்பட்ட முறையில் பலனடைவதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சென்னை விமான நிலையத்தில் கடத்தப்பட்ட தங்கம் கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை முழுமையாக விசாரிக்க வேண்டும். இடி அல்ல, எந்த துறையால் விசாரித்தாலும் கூட பாஜக தொடர்பையும் பற்றி விசாரிக்க வேண்டும். ஆனாலும் இவர்கள் இதனை மறைக்க முயற்சி செய்வார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. கடந்த 2 மாதத்திலேயே 267 கிலோ என்று சொன்னால் அதற்கு முன்பெல்லாம் எவ்வளவு கடத்தல் நடைபெற்றிருக்கும் என்பதையும் நினைத்து பார்க்கவே ஒரு பெரிய அச்சமாக இருக்கிறது. எனவே இதனை உடனே விசாரித்து
பாஜக பிரமுகர்களுடைய தொடர்பையும் பற்றி விசாரித்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனே கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாடாளுமன்ற மக்களவையில் ராகுல் காந்தி பேசினார். அது பெரிய வைரலாச்சு, மக்கள் எல்லோரும் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதற்கு பதிலளித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 3வது முறையாக மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்திருக்கிறது. 3வது முறையாக மக்களவைத் தேர்தலில் பாஜக வென்று ஆட்சி அமைக்கிறது. இது நாட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. நாங்கள் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க. இதை புரிந்து கொள்ளாத சிலர் வேண்டுமென்றே சத்தம் எழுப்புகிறாங்க மக்களவையில் அப்படின்னு எதிர்க்கட்சியை சொல்கிறார். இன்னொன்று, இந்திய கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் மோடி என்ன சொல்கிறாருன்னா, ராகுலை போல மக்களவையில் யாரும் நடந்து கொள்ளாதீங்க. மக்களவைத் தலைவர் முன்னாடி ராகுல் என்ன பண்ணுறாரு, முதுக திரும்பி பேசுகிறாரு, அவமதிக்கிறாரு. ராகுல் போல யாரும் நடந்து கொள்ள வேண்டாம், மக்கள் பிரச்சனையை பேசுங்க, தேசிய அளவில் உள்ள பிரச்சனையை பேசுங்க, மக்களுக்காக வந்திருக்கீங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க அப்படின்னு அறிவுரை வழங்கினார் அப்படின்னு அதில் பங்கேற்ற எம்பிக்கள், பாஜக எம்பிக்கள் சொல்கிறாங்க. இதில் 2-3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். பாஜக மற்றும் மோடி அவர்கள் இப்பொழுது ஒரு புதுசா இப்பதான் அவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கே உள்ள வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகளாக எந்த கேள்விக்கும், யாருடைய கேள்விக்கும் அவர்கள் பதிலளிப்பதில்லை. நாடாளுமன்றத்தில் விவாதங்களில் பெரிதாக கலந்து கொண்டவர் இல்லை. இப்ப பிரதமர் மோடி ஆகட்டும், மற்றவர்களாகட்டும். இப்படி அவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொண்டிருந்தார்கள். 16வது நாடாளுமன்றம், 17வது நாடாளுமன்றம், 2 நாடாளுமன்றத்திலும். இப்பொழுது 18வது நாடாளுமன்றம் என்பது 240க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். கடந்த 2 முறையும் எதிர்க்கட்சி தலைவரும் இல்லாமல் அந்த அவை செயல்பட்டதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இந்தியா முழுவதும் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவராக உருவாக்கியுள்ள ராகுல் காந்தி உள்ளே சென்றிருக்கிறார். அதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது, அச்சமாக இருக்கிறது. அவருடைய பேச்சு அவர்களுக்கு அச்சம் தருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு கடந்த பாராளுமன்றத்திலேயே ராகுல் காந்தி பேசும் பொழுது அவர் பேசின விவகாரங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லல. மோடி ஏற்கனவே எல்லை பிரச்சனையை பற்றி பேசினார், மகளிர் பாதுகாப்பை பற்றி பேசினார், அதுபோல விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசினார், வேலை வாய்ப்பை பற்றி, வேலையின்மையை பற்றி பேசினார். அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க ஏன் நேருன்னு பேர் வைக்காம காந்தின்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு திசை திருப்பினவர் தான் மோடி. ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான திசை திருப்பும் வேலையை மோடி அவர்களால் செய்ய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் வலுவான எதிர்க்கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் மோடியும் அவர்களுடைய பாஜகவும் திணறுகிறத நம்ம இதுலயே பாக்குறோம், மக்களவையிலேயே பாக்குறோம். நீங்க சபாநாயகர் இருக்கையில் இருக்கும் திரு ஓம் பிர்லா அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் ஒரு சார்பா செயல்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சுட்டு அதற்கு பிறகு விவாதமே இல்லாமல் மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றினதை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படி செய்ய முடியுமா என்ற கேள்வியையும் அங்கு எழுப்பப்படுகிறது. அந்த கேள்வியும் அங்கு எழுது. இதனால் தான் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் பல கேள்விகளை எழுப்பி, பிரச்சனைகளை எழுப்பி பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசிய பொழுது அதற்கு பதில் அளிக்கிறேன் என்று சொல்லி மோடி அவர்கள் 2 மணி நேரம் பேசினார். ஆனால் 2 மணி நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய எந்த கேள்விக்கும் நேரடியான பதிலை தரவில்லை. நாட்டு மக்களுடைய இன்னைக்கு பேர்னிங் இஷ்யூ என்று சொல்லப்படுகின்ற தினந்தோறும் ரயில் விபத்து, அதிக அளவிலான ரயில் விபத்து நடக்குது, அதை பற்றி பேசல. நீட் தேர்வுல முறைகேடு நடந்தது, அதை பற்றி பேசல. அதே போல மற்ற தேர்வுகள்ல எல்லாவற்றிலும் ஊழல், வினாத்தாள் கசிவு என்று பல பிரச்சனைகள் நடக்கிறது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், மக்கள், இளைஞர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி பேசவில்லை. எதை பற்றியும் பேசாமல் அவர் மீண்டும் திசை திருப்புறதையும் காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பம் இவற்றை குற்றம் சாட்டி பேசுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதை தான் பேசியிருக்கிறார். எதுவுமே அவர் கோடிட்டு சரியான நேரடியான பதிலை அவர் தரவில்லை என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். ஆனால் இதையே அவர் நீடித்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக பாராளுமன்ற ஜனநாயகத்தை காக்க இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் போராடும். இல்லை என்றால் இப்படி திசை திருப்பும் வேலையை செய்து மழுப்பல் வேலைகளை செய்து கொண்டிருந்தால் மக்களே அடுத்தடுத்த தேர்தலில்
பாஜகவிற்கு பாடத்தை புகட்டுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, இந்துக்களுக்கு எதிரான போக்கை காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணியான இந்தியா கூட்டணியும் பின்பற்றுது. இதனால் இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் இந்த கூட்டணியை புறக்கணிப்பாங்க. 2029 மீண்டும் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்கும். மக்களவையில் அவங்க நடந்துக்கிட்டது எல்லாமே சிறுபிள்ளைத்தனமானது. அவங்க நடவடிக்கை எல்லாமே சிறுபிள்ளைத்தனமானது. அது 100க்கு 99 மார்க் எடுத்துட்டேன்னு ஒரு சிறுவன் குதிச்சான். அதுக்கப்புறம் இப்படிலாம் குதிக்காத, மதிப்பெண் 543க்கு நீ 99 தான் எடுத்திருக்கிற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த சிறுவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் இங்கே புரியாமல் இந்த மாதிரி எல்லாருமே கத்துறாங்க அப்படின்னு கதை வேற சொல்றாரு. ஒரு கதை விடுறாருன்னு சொல்றதுதான் நீங்க கதை சொல்றாருன்னு சொல்றீங்க. அது அவரே புரிந்து கொள்ளலன்னு நான் நினைக்கிறேன். பிரதமர் மோடியே கூட ஏற்கனவே இதையெல்லாம் மக்கள், அவர் பேசுவதை மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள்ன்றத நம்ம உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகளை வைத்தே நம்ம சொல்லலாம். ஏனென்றால் அவர் தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? அயோத்தி ராமர் கோவிலை முன்னிறுத்தி நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கோவிலுக்கு பூட்டை போட்டுருவாங்க, கோவிலை இடித்து விடுவார்கள் புல்டோசர் வைத்தெல்லாம் என்று அப்படிலாம் கூட சொன்னார். ஆனாலும் அதே அயோத்தியில பாஜக தோற்றிருக்கிறது பைசாபாத் தொகுதியில. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலும் பெரும்பான்மையான இடங்களை தோற்றிருக்கிறது. இப்படியே இவர்கள் அவர்களுடைய மோடி அவர்கள் முன்வைத்த இதே பிரச்சாரத்தை நீங்க என்னென்ன சொல்றீங்களோ, இப்ப பாராளுமன்றத்துல பேசினாரோ இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இவர்களுக்கு எதிரான கட்சி என்று சொன்னதையெல்லாம் மக்கள் புறந்தள்ளிதான் அங்க வாக்களிச்சிருக்காங்க. இதையே அவர் தொடர்ந்தால் கண்டிப்பாக அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல கோடிட்டு காட்டினார். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த புறக்கணிப்பு குஜராத்திலும் பாஜகவை புறந்தள்ளி காங்கிரஸ் முன்னுக்கு வரும், காங்கிரஸ் வெற்றி பெறும் என்பதை அங்க கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நடக்கும். இவர்கள் இதையே தொடர்ந்தால் கண்டிப்பாக இவர்கள் எல்லா இடத்திலும் மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். இவர்களுடைய இந்த மாதிரி திசை திருப்பும் வேலையை, பேச்சை மக்கள் கண்டிப்பாக புறந்தள்ளுவார்கள் என்பதுதான் இந்த தேர்தலே அவர்களுக்கு புகட்டி இருக்கின்ற பாடம். அதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்யாமல், இந்த மாதிரி திசை திருப்புற வேலையெல்லாம் செய்யாம ஒழுங்கா மக்கள் பணிகளை ஆற்றுவதற்கான முயற்சியை மோடியும் பாஜக அரசும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ராகுல் காந்தி அவர்களும் அதைத்தான் தெளிவாக பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.